பிகாஸ் ஆஃப் த ரீசன் ஆர்வமே அட்டகாசம். எஸ், ஜீவானை வந்து நினைச்ச ஒரு படம் எப்படா வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், அதுக்கப்புறம் ட்விட்டரில் எங்களை மாதிரி காத்துட்டு இருக்க உங்களுக்கு நாங்கள் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இப்போ தான் படத்தை பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப தியேட்டரில் ஃபுல்லாக அரங்கில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு லாஃபிங் சவுண்டாக க்ரியேஷன் ஆச்சு. நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் ஃப்ளோவில் சொல்லிட்டு இருந்தீங்களா? அதனால தான் நான் சொல்லிட்டு. எஸ், இதே மாதிரி தான் ஃபன்னியாகவும் இருக்கும் படம் ஃபுல்லாக வந்து. ஏன்னா லுலு சபா பண்ணும்போதே நம்மளோட ஃபேவரட்டான ஸ்டாராக இருந்தார் நம்மளோட ஜீவானை. அவர் படம் பண்ணும்போது நல்ல வேலை படம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. அதை தொடர்ந்து ஜீவான் நம்மளோட ஃப்ரெண்டாக வந்து நம்ம சாம்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, நகைக்கடையே சிக்கியிருக்கே அவர் நம்ம கூட மன்னிச்சு அவர் ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பார். பஞ்சாபுரி அண்ணன் ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பார். நம்மளோட லுலு சபா மனோகர் சார் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி எல்லாருமே நம்மளோட ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே நம்மளுக்கு பிடிச்ச ஸ்டார்ஸ் இருப்பாங்க. பாண்டியராஜன் சார் இருக்கார் மெயினாக. எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கதை அதை நான் சொல்ல வேணாம், நீங்கள் படம் கதை வந்து ரொம்ப லைவ்லியாக இருக்குது. ஒரு படம் பார்க்குற ஃபீல் இல்லாமல் நம்ம மாடி வீட்டில், எய்த்து வீட்டில், பீச்சுக்கு போகும்போது முக்கியமாக உங்கள் கதையாக இருக்கும் இல்லையா? இல்லை, முக்காசி பசங்களோட கதை எப்படி தானே இருக்கும். உங்கள் கதையாக நம்ம கதையாக இருக்கும். ஆனால் அந்த ஃபைனல் அதை சொல்லக்கூடாது, ஒரு சஸ்பென்ஸோட வச்சுருக்காங்க. இது ஒரு புது முயற்சியாக இருக்கட்டும். அந்த டீமுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டில் வந்து நம்மளோட டைரக்டர் சார் ரங்கான்னு பேர் வச்சுருப்பாரு. இது என்னமோ முன்னாடியே அவர் தெரியும் போல இருக்குது. அதனால தான் ரங்கா வந்து என்ன வச்சுருப்பாருன்னா டைட்டில் வந்து ஆரம்பமே அட்டகாசம் வச்சுருப்பாரு. முன்னாடியே அவர் தெரியும் போல சூப்பர் ஸ்டாரோட பிளஸிங் கிடச்சிச்சு, உலகநாயகனோட பிளஸிங் கிடச்சிச்சு, இதெல்லாம் கிடச்சதுனால ஆரம்பமே அட்டகாசம் அப்படின்னு அவர் வச்சுட்டாரு. ஸோ டைரக்டர் சாருக்கு ஸ்பெஷல் ஒரு பெரிய பாராட்டுற அளவுக்கு நம்ம பெரிய கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸாக இருந்து நாங்கள் பாராட்டுறோம். அண்ட் என்டையர் க்ரூ பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு பார்க்குற நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் போய் தேட்டரில் பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு படம் 3 நாள் 4 நாள் ஐசியூ வார்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கடைசியாக ஃபாரின் இருக்குது. அதான் அதனால் வந்து ரிலாக்ஸாக இருக்கிறாங்க, ஜாலியாக ஃபேமிலியோட போய் பாருங்கள். நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். அது சம்மர் ட்ரீட்டாக இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம். எஸ், ஃபேமிலியோட மெயினாக பார்க்கலாம். எஸ், நீங்கள் பாப்கார்ன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஒய்ஃபையோ குழந்தையெல்லாம் விட்டுட்டு போகலாம்.